எல்லாருக்கும் வணக்கம். நான் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ். ஆட பாவி, ஏமா அப்ப இந்த தமிழ்நாட்டுல வர்ற பொய் நியூஸுக்கெல்லாம் நீதான் காரணமா? உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ அந்த சீமாங்கட்சியில இல்ல போய் சேர்ந்திருக்கணும். நீ இந்த கேடுகட்ட கட்சியில வந்து சேர்ந்திருக்க. உங்க அப்பா அமைதி படையில தேங்காய் பொறுக்கிட்டு வந்தவருன்னா நீ இந்த காலத்து பொண்ணு தானே. உனக்கு எங்கம்மா போச்சு? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, ஆனா நீ பேசுறதெல்லாம் 10ஆம் கிளாஸ் பெயிலான பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்க. நடிகர் சத்யராஜ் உங்க அப்பாவை நாங்கெல்லாம் ஒரு காலத்துல நல்லா ரசிச்சவங்க தான். அமைதி படத்துல தேங்காய் பொறுக்கிட்டு அரசியல்வாதியா மாறுவார்ல, அந்த படமும் சரி. அப்புறம் இந்த வால்டர் வெற்றிவேலு, இந்த ரிஷா மாமா போன்ற படத்துல எல்லாம் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்து எங்களை அழ வச்சவரு. அப்புறம் இந்த பாகுபலியில மிரட்டினார்ல, அப்பெல்லாம் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தோம். இப்பெல்லாம் அவர் மேல இருந்து அந்த மரியாதையே போயிடுச்சு. அவருக்கு இருக்கிறது 6 அறிவு இல்லம்மா, 7 அறிவு, 8 அறிவு, 9 அறிவு, 10 அறிவு, எல்லா அறிவும் உள்ளவர் அவரு. இவ்வளோ அறிவுள்ளவர் ஒன்று அந்த சீமாங்கட்சிக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கணும். இந்த தீய சக்திக்கு ஏன் ஒன்று அனுப்பினாருன்றது தான் இப்போ என்னோட கேள்வி. ஆனால் ஒருத்தரை நையாண்டி பண்ணுறதுக்கும் ஒருத்தரை கிண்டல் பண்ணுறதுக்கும் உங்கள் அப்பாவை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. அவரை பற்றி ஒரு பெரிய புத்தகமே எழுதிக்கலாம். ஏழைங்களோட கஷ்டம் என்னன்னா அவர் அனுபவிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் பிறக்கும் போதே பண்ணையார் வீட்டில் பிறந்தவர். அவருடைய எத்தனையோ கேலியும் கிண்டலும் எல்லாம் நான் ரசிச்சிருக்கேன். ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தலைவர் விஜய் அவங்கள பற்றி கிண்டல் பண்ணி பேசினாரு பார்த்தியா, அதுதான் என்னால் ரசிக்கவே முடியல. நீங்கள் ஆட்சி நடத்தின லட்சணம் தான் இப்போ வெள்ளை இருக்கியா நாரிக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்கு. இந்த லட்சணத்தில் வேற அவங்கள போய் பெருமையாக பீத்திக்கிற அப்படி. இதனால தான் உங்களை ஒரு எருமையாக ஓட்டிகிட்டு இருக்காங்க மக்கள். உங்கள் அப்பனுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்குமா அறிவில்லை? பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற உன்னை பார்த்தா பாவமாக இருக்குமா? என்னத்தை பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல.